குறியீட்டு 2020 இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் 89. ஸோ நம்ம இந்திய நாடு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்திற்கான வேர்ல்டு ரிஸ்க் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸில் 89வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த பட்டியல் மொத்தமாகவே 181 நாடுகளுக்கு போடப்பட்டது. ஸோ இதில் 89வது இடத்தை நம்ம இந்திய நாடு பிடிச்சிருக்காங்க. ஸோ முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா வனடு, இரண்டாம் இடத்துல டோங்கா அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்காங்க. ஸோ கடைசி இடமாக கருதக்கூடிய 181வது இடத்தை கத்தார் நாடு பிடிச்சிருக்காங்க. இந்தியாவின் ரஃபேல் போர் விமானத்தை இயக்கவிருக்கும் முதல் பெண் போர் விமானி யார்? ஆன்சர் ஷிவாங்கி சிங். அதாவது ஃப்ளைட் லெப்டினன்டான சிவாங்கி சிங் இந்த பெண்மணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரஃபேல் போர் விமானத்தை இயக்கவிருக்கும் முதல் பெண் போர் விமானி என்ற ஒரு வரலாற்று சாதனையை படைக்க இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஷிவாங்கி சிங் இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி பகுதியை சேர்ந்தவர். ஸோ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பிரான்ஸ் நாட்டிடம் இருந்து முதல் கட்டமாக 5 ரஃபேல் போர் விமானங்கள் இந்தியாவுக்கு வந்தது. அதை அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அம்பாலா விமானப்படை தளம், ஸோ இந்த தளத்தில் இருக்கக்கூடிய 17வது படைப்பிரிவான கோல்டன் ஏரோஸ், அதாவது தங்க அம்புகள் சொல்லக்கூடிய இந்த படைப்பிரிவுல அதிகாரப்பூர்வமாக செப்டம்பர் 10ஆம் தேதி இணைக்கப்பட்டது. சரிங்களா? தொற்றில்லாத நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் விருது கீழ்கண்ட எந்த மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கேரளா. ஸோ கேரள மாநிலத்திற்கு தான் பார்த்தீங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டு அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மேற்கொண்ட தடுப்பு நடவடிக்கைகளுக்காக ஐக்கிய நாடுகளின் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான அறிவிப்பை யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குனரான டெட்ராஸ் அதானம். ஸோ இவர் தான் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஸோ கேரள மாநிலத்திற்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ கேரளத்தோட சுகாதாரத்துறை அமைச்சராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கே சைலஜா. சரிங்களா? ஸோ கேரளா சிஎம் பினராயி விஜயன், கவர்னர் ஆரிஃப் முகமது கான். சர்வதேச நீதிமன்றத்தின் சட்ட ஆலோசனை குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் தமிழர் யார்? ஆன்சர் ஹரிஹரா அருண் சோமசங்கர். ஸோ இந்த ஹரிஹரா அருண் சோமசங்கர் தான் இவர் தான் பார்த்தீங்கன்னா சர்வதேச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஆலோசனை குழுவின் ஒரு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ முதல் தமிழராகவும் இவர் தான் இருப்பவர். சரிங்களா? ஸோ இந்த சர்வதேச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஆலோசனை குழுவில் மொத்தமே 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க, அதாவது ஆலோசகர்கள் இருப்பாங்க. அதுல ஒரு நபராக தான் இந்த ஹரிஹரா அருண் சோமசங்கர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? ஸோ இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச சட்ட விதிகள் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை திருத்தக்கூடிய ஒரு மேற்பார்வை இந்த குழு தான் வந்து மேற்கொள்ளுவாங்க. ஸோ அதுல ஒரு நபராக இளைய வயதிலே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த குழுவில் இருக்கக்கூடிய ஆலோசகர்கள் 50 வயதிற்கும் மேற்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. ஸோ இவர் மட்டும்தான் இளையவராக இருப்பவர். சரிங்களா? ஸோ அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இவர் இந்த ஆலோசனை குழுவின் ஆலோசகராக இருப்பார். சரிங்களா? ஸோ இந்த சோமசங்கர் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தின் தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த செங்கோட்டையை சேர்ந்தவர். சரிங்களா? ஸோ சர்வதேச நீதிமன்றம் இது பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய தி ஹேக்ல இருக்கு. சரிங்களா? யூ ரைஸ் என்ற ஒருங்கிணைந்த போர்ட்டலை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேச மாநிலம் தான் பார்த்தீங்கன்னா யூ ரைஸ் என்ற ஒரு ஒருங்கிணைந்த போர்ட்டல், அதாவது யூனிஃபைடு போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டலோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான ஆன்லைன் எக்ஸாம், டிஜிட்டல் கண்டென்ட், டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ், வெபினார்ஸ், இன்டர்ன்ஷிப், லைப்ரரி இதோட நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி. ஸோ இந்த எஜுகேஷனல் பாலிசியை அமல்படுத்துவதோடு இதையும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வழங்குவதற்காக இந்த யூ ரைஸ் என்ற ஒரு யூனிஃபைடு போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநில அரசு. சரிங்களா? ஸோ உத்தரப்பிரதேசம் சிஎம் யோகி ஆதித்யநாத், கவர்னர் ஆனந்திபென் பட்டேல். இ சஞ்சீவினி ஓபிடி திட்டத்தில் அதிகமாக மருத்துவ ஆலோசனைகள் பெறுவதில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ நம்ம மாநிலம் தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட இ சஞ்சீவினி ஓபிடி திட்டத்தில் அதிகமாக மருத்துவ ஆலோசனைகள் பெற்றதில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த
மருத்துவ திட்டம் தொடங்கி கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ஆகுது. இது வரைக்கும் 4 லட்சம் மக்கள் வந்து மருத்துவ ஆலோசனைகள் பெற்றிருக்காங்க. ஸோ அதில் தமிழகத்தில் மட்டுமே 1,33,167க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து ஆலோசனைகள் பெற்றிருக்காங்க. இணைய வழி மூலமாக மருத்துவர்களிடம், சரிங்களா, மருத்துவ ஆலோசனைகளை பெற்றிருக்காங்க. ஸோ 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், 3ஆம் இடத்துல இமாச்சல பிரதேசம், 4வது இடத்துல கேரளா அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே முதல் மாவட்டமாக அதிக மருத்துவ ஆலோசனைகள் பெற்ற மாவட்டமாக நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் தான் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்தியாவிலே முதல் மாவட்டமாக கிட்டத்தட்ட இந்த 5 மாதங்களில் பார்த்தீங்கன்னா 16,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து மருத்துவ ஆலோசனைகள் இணைய வழி மூலமாக பெற்றிருக்காங்க. முக்கிய மந்திரர் கிராம்யா பரிபாகன் அச்சோனி யோஜனா திட்டம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? முக்கிய மந்திரர் கிராம்யா பரிபாகன் அச்சோனி யோஜனா என்ற திட்டம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் அசாம். ஸோ அசாம் மாநிலத்தில் தான் பார்த்தீங்கன்னா முக்கிய மந்திரர் கிராமிய பரிபாகன் அச்சோனி யோஜனா என்ற ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற போக்குவரத்து இணைப்புகளை மேம்படுத்துவதாக இருக்கட்டும் மற்றும் கிராமங்களில் வேலை வாய்ப்பதை உருவாக்குவதற்காகவும் தான் இந்த அச்சோனி யோஜனா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு வண்டி வீதம் வந்து வழங்கப்படும். கிட்டத்தட்ட 10,000 கிராமங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படும் விதமாகவும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 100 கோடி விதமாக ஒதுக்கீடு செய்யப்படும் விதமாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் நிதி உதவி செய்யப்படும் விதமாகவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அசாம் மாநிலத்தோட சிஎம்மான சர்பானந்தா சோனாவால் தான் இதை வந்து தொடங்கி வைத்திருக்காரு. ஸோ அசாம் கவர்னர் ஜெகதீஷ் முகி. மோக்ஷா கலாஸ் யோஜனா 2020 என்ற திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் மாநில அரசு தான் பார்த்தீங்கன்னா மோக்ஷா கலாஸ் யோஜனா 2020 இந்த திட்டத்திற்கு வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க. ஸோ இந்த யோஜனாவோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யோஜனா அம்மாநில போக்குவரத்து கழக திட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹரித்துவாரில் இருக்கக்கூடிய கங்கையில் இறந்தவர்களின் அஸ்தியை மூழ்கடிக்க, அதாவது கரைக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவச பேருந்தை வழங்கக்கூடிய ஒரு அனுமதி இந்த திட்டத்தின் மூலமாக வழங்கப்படும். ஸோ சரிங்களா? ஸோ கங்கையில் அஸ்தியை மூழ்கடிக்க இலவச பேருந்து அனுமதி தான் இந்த யோஜனாவோட முக்கிய நோக்கம். ஸோ ராஜஸ்தான் சிஎம் அசோக் கெக்லோட், கவர்னர் கல்ராஜ் மிஸ்ரா. சமீபத்தில் காலமான ஐஜர் சர்ச் அலுவாலியா கீழ்கண்ட எந்த துறையை சேர்ந்தவர்? ஆன்சர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார நிபுணர் அப்படின்னு சொல்லலாம். கடந்த அண்மையில் பார்த்தீங்கன்னா உடல்நலக் குறைவின் காரணமாக இந்த ஐஜர் ஜட்ஜ் அலுவாலியா மரணம் அடைந்திருக்காங்க. ஸோ இந்த பெண்மணி இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சர்வதேச பொருளாதார உறவுகள் குறித்து இந்திய ஆராய்ச்சி கவுன்சிலின் முன்னாள் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தான் இந்த தலைவர் பதவியிலிருந்து விலகி இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய அரசு கடந்த 2009ஆம் வருடம் பத்மபூஷன் விருது கொடுத்து கௌரவப்படுத்தியிருந்தது. உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 26. ஸோ செப்டம்பர் 26ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வேர்ல்டு என்விரான்மெண்டல் ஹெல்த் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த தினம் பார்த்தீங்கன்னா கடந்த 2011ஆம் வருடம் முதல் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் ஹெல்த் இந்த அமைப்பால் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதாவது சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை உலகம் முழுவதும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம் வந்து செப்டம்பர் 26ஆம் தேதி வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த வருடத்திற்கான தீம் என்விரான்மெண்டல் ஹெல்த் எ கீ பப்ளிக் ஹெல்த் இன்டர்வென்ஷன் இன் டிசீஸ் பேண்டமிக் பிரிவென்ஷன். ஸோ இதுதான் இந்த வருடத்திற்கான தீம். அந்தோதயா திவாஸ் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? அந்தோதயா திவாஸ் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 25. ஸோ செப்டம்பர் 25ஆம் தேதி தான் ஒவ்வொரு வருடமும் அந்தோதயா திவாஸ் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த தினம் ஏன் இந்த நாள் கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா ஸோ இவருடைய பிறந்த
தான் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25. ஸோ இவரை அனுசரிக்கும் விதமாகத்தான் அந்தோதயா திவாஸ் வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இதற்கான அறிவிப்பை பார்த்தீங்கன்னா மோடி அரசாங்கத்தால் கடந்த 2014 வருடம் செப்டம்பர் 25 அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா, ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனசங்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் தலைவராகவும் இருந்தவர். ஸோ இந்த பாரதிய ஜனசங்கத்திலிருந்து தான் பார்த்தீங்கன்னா பாஜக கட்சியே வந்தது. சரிங்களா? ஸோ இந்த அந்தோதயா இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழைகளின் ஏழைகளை மேம்படுத்துதல், ஏழைகளின் ஏழைகளை மேம்படுத்துதல், இதுதான் இதோடைய பொருள். ஸோ செப்டம்பர் 25 தான் கடந்த 2014 வருடம் முதல் அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 28 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சிகரெட் மற்றும் பீடியின் சில்லறை விற்பனைக்கு தடை விதித்த முதல் மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா மாநில அரசு தான் பார்த்தீங்கன்னா இந்திய மாநிலங்களிலே முதல் மாநிலமாக சிகரெட் மற்றும் பீடியின் சில்லறை விற்பனைக்கு வந்து தடை விதித்திருக்காங்க. ஸோ இந்த சிகரெட் மற்றும் பீடிக்கான இந்த பொருட்களுக்கான சிகரெட் மற்றும் இதர புகையிலை தயாரிப்புகள் தடுப்பு சட்டமான 7 உட்பிரிவு 2 படி இந்த பொருட்களுக்கு வந்து தடை விதித்திருக்காங்க. இதன் மூலமா இந்த சில்லறை விற்பனைக்கு தடை விதித்த முதல் மாநிலமாகவும் இந்த மகாராஷ்டிரா மாநிலம் திகழ்கிறாங்க. ஸோ மகாராஷ்டிரா சிஎம் உத்தவ் தாக்கரே, கவர்னர் பகத்சிங் கோசியாரி. சமீபத்தில் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த முஸ்தபா ஆதிப் கீழ்கண்ட எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் லெபனான். ஸோ லெபனான் நாட்டின் பிரதமராக இருந்தவர் தான் இந்த முஸ்தபா ஆதிப். ஸோ இவருடைய தலைமையின் கீழ் அமைச்சரவையை அமைக்காததன் காரணத்தால் இவருடைய பிரதமர் பதவியை தற்சமயம் ராஜினாமா செய்திருக்காரு. ஸோ கடந்த ஆகஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2750 டன் எடையுடைய அம்மோனியம் நைட்ரேட் வெடிபொருள் வந்து வெடித்து பெரும் விபத்து வந்து இந்த லெபனான் தலைநகரான பெய்ரூட்ல வந்து நடந்திருந்தது. ஸோ இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 இந்த முஸ்தபா ஆதிப் பார்த்தீங்கன்னா பிரதமராக பதவி ஏற்றிருந்தாரு. தற்சமயம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்காரு. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் தொடர்பான 3 மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் எப்போது ஒப்புதல் அளித்தார்? ஆன்சர் செப்டம்பர் 27, 2020. ஸோ நேற்று ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 27 தான் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட வேளாண் தொடர்பான 3 மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒப்புதல் அளித்து சட்டமாக உருமாறியிருக்கு. ஸோ அந்த 3 மசோதாக்கள் என்னென்னு பார்க்கலாம். வேளாண் விளைபொருட்கள் வர்த்தக ஊக்குவிப்பு மசோதா 2020, விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் பண்ணை விவசாயத்துக்கு ஒப்புதல் அளிக்கும் மசோதா 2020. ஸோ இந்த 2 மசோதாக்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 17 மக்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதன் பின்பு கடந்த செப்டம்பர் 20 மாநிலங்களவையிலும் ஒப்புதல் அளித்தாங்க. ஸோ 3வது மசோதா பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் சட்ட திருத்த மசோதா 2020. ஸோ இந்த மசோதாவிற்கு பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 15 மக்களவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதன் பின்பு கடந்த செப்டம்பர் 22 மாநிலங்களவையிலும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஸோ இந்த 3 மசோதாக்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நேற்று அதாவது செப்டம்பர் 27 குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஸோ சட்டமாக தற்சமயம் உருமாறி இருக்கு. சரிங்களா? ஸோ இது போலவே பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அலுவல் மொழிகள் மசோதா, இந்த மசோதாவுக்கும் நேற்று குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து ஒப்புதல் அளித்திருக்காரு. ஸோ இதன் மூலமா ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தோட அலுவல் மொழிகளாக மேலும் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி, டோங்ரி, ஹிந்தி இந்த 3 மொழிகளும் இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ இருந்த போதிலும் இந்த ஒப்புதலுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் 26 அவர் கையெழுத்திட்டிருந்தாரு அப்படிங்கிற வண்ணமும் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஃபார்முலா 1 ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ் 2020 வென்றுள்ளவர் யார்? ஃபார்முலா 1 ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ் 2020 வென்றுள்ளவர் யார்? ஆன்சர் வால்டாரி போட்டாஸ். ஸோ பின்லாந்து வீரரான அதாவது மெர்சிடஸ் காரின் பின்லாந்து வீரரான இந்த வால்டாரி போட்டாஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 அதாவது F1 ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபார்முலா 1 ரேஸில் ரஷ்யன் கிராண்ட் பிரிக்ஸ் 2020 வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த போட்டி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சோச்சி ஆட்டோட்ரோம், ஸோ சோச்சி ஆட்டோட்ரோம் இந்த இடத்துல தான் நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சீசனில் இவருக்கு இது பார்த்தீங்கன்னா 2வது வெற்றி விதமாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த இடங்களை பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் 3ஆம் இடத்தில், லூயிஸ் ஹாமில்டன் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இடங்களை பிடிச்சிருக்காங்க. சரிங்களா?
இந்தியா மற்றும் கீழ்கண்ட எந்த நாட்டுக்கும் இடையே இருதரப்பு மெய்நிகர் உச்சி மாநாடு நடைபெற உள்ளது? ஆன்சர் டென்மார்க். ஸோ இந்தியாவுக்கும் டென்மார்க் நாட்டிற்கும் இடையே தான் பார்த்தீங்கன்னா இன்று, அதாவது செப்டம்பர் 28 பார்த்தீங்கன்னா இணைய வழி, அதாவது மெய்நிகர் வழியாக உச்சி மாநாடு வந்து நடைபெற உள்ளது. அதாவது அறிவுசார் சொத்து ஒத்துழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கோஆபரேஷன், இந்த ஒத்துழைப்புக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட பார்த்தீங்கன்னா இரு நாட்டு பிரதமர்கள், அதாவது இந்தியாவின் பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்களும் டென்மார்க்கின் பிரதமரான மேட்டி பிரெடெக்சன், ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இன்று காணொலி காட்சி மூலமாக இந்த இருதரப்பு மெய்நிகர் உச்சி மாநாட்டை நடத்த இருக்காங்க. சரிங்களா? ஸோ டென்மார்க் கேபிட்டல் கோபன்ஹேகன். ஜெமெக்ஸ் 2020 என்னும் கடற்படை பயிற்சி இந்தியா மற்றும் கீழ்கண்ட எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெற்றது? ஆன்சர் ஜப்பான். ஸோ ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே தான் பார்த்தீங்கன்னா ஜெமெக்ஸ் 2020 என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா கூட்டு கடற்படை பயிற்சி வந்து சமீபத்தில் நடந்தது. சரிங்களா? ஸோ இந்த ஜெமெக்ஸ் இதற்கு விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ், ஜப்பான் இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஜப்பான் கேபிட்டல் டோக்கியோ, பிரைம் மினிஸ்டர் யோஷிஹைட் சுகா. ஸோ இந்த யோஷிஹைட் சுகா பார்த்தீங்கன்னா ஜப்பானோட பிரதமராக தற்சமயம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ நினைவில் வச்சுக்கோங்க இந்த யோஷிஹைட் சுகாவை. இஸ்ரோ அமைப்பால் விண்வெளி ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட அஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் 5 ஆண்டுகள். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இஸ்ரோ அமைப்பால் இந்தியாவிலிருந்து முதன்முறையாக விண்வெளி ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட அஸ்ட்ரோசாட் சேட்டலைட், இந்த செயற்கைக்கோள் ஏவப்பட்டு கிட்டத்தட்ட இன்றுடன் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. கடந்த 2015 வருடம் இதே நாள் செப்டம்பர் 28 பார்த்தீங்கன்னா PSLV ராக்கெட் மூலமாக விண்ணிற்கு அனுப்பப்பட்டது. ஸோ இந்த அஸ்ட்ரோசாட் இந்த செயற்கைக்கோள் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட, அதாவது முதன்முறையாக விண்வெளி ஆய்வுக்காக தயாரிக்கப்பட்டு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் அப்படிங்கிற வண்ணமும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து தான் இந்த அஸ்ட்ரோசாட் சேட்டலைட் வந்து விண்ணில் ஏவப்பட்டது. சமீபத்தில் காலமான முன்னாள் மத்திய அமைச்சரான ஜஸ்வந்த் சிங் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இந்த முன்னாள் மத்திய அமைச்சரான ஜஸ்வந்த் சிங். இவர் தற்சமயம் பார்த்தீங்கன்னா மாரடைப்பின் காரணமாக தன்னுடைய உயிரை வந்து நீத்திருக்காரு, அதாவது மரணம் அடைந்திருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பாஜகவின் மூத்த தலைவராகவும் முக்கிய துறைகள் அமைச்சராகவும், அதாவது நிதித்துறை, பாதுகாப்புத்துறை, வெளியுறவுத்துறை, இது போன்ற துறைகளில் அமைச்சராகவும் இந்த ஜஸ்வந்த் சிங் வந்து பணியாற்றியிருக்காரு. ஸோ மேலும் சொல்ல போனால் இந்திய ராணுவத்தில் 1950 60 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராணுவ வீரராகவும் இந்த ஜஸ்வந்த் சிங் வந்து பணியாற்றியிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். உலக ரேபிஸ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? உலக ரேபிஸ் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் செப்டம்பர் 28. ஸோ இன்று தான் பார்த்தீங்கன்னா, அதாவது செப்டம்பர் 28 தான் ஒவ்வொரு வருடமும் வேர்ல்டு ரேபிஸ் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஏன் இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேபிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேப்டோ குடும்பத்தை சேர்ந்த ஒரு ரேபிஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா பெருமளவு வெறிநாய்க்கடியின் எச்சிலிருந்து தான் வெளிப்படும் விதமாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ரேபிஸ் வைரஸுக்கு முதன்முறையாக தடுப்பு மருந்து கண்டுபிடித்தவரான லூயி பாஸ்டர். ஸோ இவருடைய டெத் அனிவர்சரி தான் இந்த செப்டம்பர் 28. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு வேதியியலாளர் மற்றும் நுண்ணுயிரியாளர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இவரை அனுசரிக்கும் விதமாக தான் இவருடைய டெத் அனிவர்சரியான செப்டம்பர் 28 ஒவ்வொரு வருடமும் வேர்ல்டு ரேபிஸ் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இந்த வருடத்திற்கான தீம் என்னன்னு பார்க்கலாம். எண்ட் ரேபிஸ் கொலாபரேட் வேக்சினேட், எண்ட் ரேபிட் கொலாபரேட் வேக்சினேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த தினம் பார்த்தீங்கன்னா கடந்த 2007 வருடம் முதல் அனுசரிக்கப்படுகிறது. சரிங்களா? மேலும் உலக சுகாதார அமைப்புன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ரேபிஸ் நோயை ஒழிக்க பார்த்தீங்கன்னா இலக்கு 2030 வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ 2030 வருடத்திற்குள் ரேபிஸ் நோயை ஒழிக்க இலக்கு வந்து உலக சுகாதார அமைப்பு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. உலக சுற்றுலா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? உலக சுற்றுலா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது?
ஆன்சர் செப்டம்பர் 27. ஸோ ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 27ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டூரிசம் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது, அதாவது கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? ஸோ இந்த தினம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன், ஸோ இந்த அமைப்பால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடம் செப்டம்பர் 27ஆம் தேதி உலக சுற்றுலா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தை, அதாவது 2020ஆம் வருடத்தை பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் டூரிசம் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற வண்ணம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருடத்திற்கான தீம் பார்த்தீங்கன்னா டூரிசம் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், டூரிசம் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் இந்த வருடத்திற்கான கருப்பொருள். ஸோ இன்னைக்கான ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இசைத்துறையை சேர்ந்த பின்னணி பாடகரான எஸ்பி பாலசுப்ரமணியம் உடல்நலக்குறைவின் காரணமாக மரணம் அடைந்திருக்காரு. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா நினைவு மண்டபத்தை திருவள்ளூர் அருகில் இருக்கக்கூடிய தாமரைப்பாக்கம், ஸோ இங்கே இருக்கக்கூடிய பண்ணை வீட்டு வளாகத்தில் இவருக்கு நினைவு மண்டபம் கட்டப்படும் விதமாக இவருடைய மகனான சரண் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஸோ எஸ்பி பாலசுப்ரமணியம் இவருக்கு பார்த்தீங்கன்னா நினைவு மண்டபம் தாமரைப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணை வீட்டு வளாகத்தில் அமைக்கப்படும் விதமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது அமிதாப் பச்சன், ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பிரபல பாலிவுட் நடிகர், ஸோ பிரபல பாலிவுட் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவரை பார்த்தீங்கன்னா ஆர்பிஐன்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த வங்கி பார்த்தீங்கன்னா இவங்களோட விழிப்புணர்வு விளம்பரத்துக்கு இவரை வந்து தோற்றமளிக்கும் விதமாக இவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க, இந்த அமிதாப் பச்சனை. சரிங்களா? ஸோ அடுத்தது நீதிபதி எமி கோனே பாரெட்டின், ஸோ இந்த நீதிபதி எமி கோனே பாரெட்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி. சரிங்களா? ஸோ இந்த பெண்மணியை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்திற்கு ஒரு அதாவது நீதிபதி பதவிக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் வந்து தற்சமயம் பரிந்துரை செய்திருக்காங்க. ஸோ இதற்கு முன்னாடி இந்த பதவியில் பார்த்தீங்கன்னா ரூத் பேடர் கின்ஸ்பெர்க், ஸோ இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி உடல்நலக்குறைவின் காரணமாக மரணம் அடைந்திருக்காங்க. ஸோ இந்த பெண்மணிக்கு பதிலாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நீதிபதி எமி கோனே பாரெட்டின் இவரை வந்து பரிந்துரை செய்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து முக்கியமான பதவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க இருவரும் பார்த்தீங்கன்னா பெண்மணி தான். சரிங்களா? ஸோ இதோட இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பா.